வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்கட்சியினரின் இயலாமையை மறைக்க எதையாவது சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர் என முதல்வர் ரங்கசாமி கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு ரூபாய் 200 கோடி சிறப்பு நிதி அளிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதல் கட்டமாக ரூபாய் 129.56 கோடி வழங்கியுள்ளது. மேலும் ரூபாய் 4750 கோடி ஆசிய வங்கியிலிருந்து கடன் பெறவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆட்சியில் எதையுமே செய்யாத நிலையில் தற்போதைய ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாததால் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்றார். எதையாவது நான் செய்ய முடியலன்ற நிலையில எதையா சொல்லணும் இல்ல, எதையாவது சொல்லணும். சுதந்திரம் வாங்கி கொடுத்து நாங்க தான் வந்து சொல்லுவாங்க. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் சுற்றுலா படகுகளுக்கு விண்ணப்பித்திருந்த 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு உரிமத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ந்து வரும் நீர் விளையாட்டு மற்றும் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரும் பொழுதுபோக்கு அம்சமாக உள்ளது. இத்தொழிலை மேற்கொள்வதற்கு விருப்பமுள்ள படகு சவாரி இயக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 8 படகு சவாரி இயக்குநர்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 21 புதிய நபர்களுக்கு படகு சவாரி உரிமம் வழங்கப்பட உள்ளது மற்றும் 7 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன. மேலும் அதிக எண்ணிக்கையிலான படகு சவாரி இயக்குநர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வருவதால் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் வருவாய் ஏற்படுத்தும் வகையில் படகு சவாரி இயக்குதலை ஒழுங்குபடுத்துவதற்காக படகுகளுக்கு வண்ண அடையாளம் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் படகு சவாரிகள் மேற்கொள்ள இயக்குநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். படகு சவாரி இயக்குநர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு படகுகளை இயக்குவதற்கான உரிமம் சுற்றுலாத்துறை அமைச்சர் முன்னிலையில் முதலமைச்சர் இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் 33 லட்சம் மதிப்பில் தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதி பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் புதுச்சேரி யூகோ பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்து பக்தர்களின் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்து மொத்தம் ரூபாய் 33 லட்சம் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் எல்ஜி ஆர்ட் அண்ட் என்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கோயில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன், கோயில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 21.6 லட்சம் மானியத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் 2024 முதல் 2025 ஆண்டு சாகுபடி செய்த 222 விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 5000 வீதம், 432 ஏக்கருக்கு மொத்தம் ரூபாய் 21.6 லட்சம் வழங்கப்பட்டது. மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் சம்பா, தாளடி பருவத்தில் அறுவடை செய்த நெல்லை இந்திய உணவு கழகத்தின் மூலம் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கூடுதல் செலவினை ஈடு செய்யும் வகையில் ஒரு கிலோவுக்கு ரூபாய் 2 வழங்க முடிவு எடுக்கப்பட்டது. அதற்காக காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த 36 விவசாயிகளுக்கு உதவி தொகையாக ரூபாய் 2.51 லட்சம் வழங்கப்பட்டது. இதற்கான காசோலைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை தொடர்ந்து பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் புதுவை அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது. மேலும் அதிகாரிகள் முதலமைச்சருடன் ஊழியர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலாண் இயக்குநர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனை அடுத்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு ஏற்பாட்டில் மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பளம் ரூபாய் 10,000 உயர்த்தி தரப்படும் என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதி அளித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த 3வரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 55,000 மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சாரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக டி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் விரைந்து சென்று அங்குள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது மணிகண்டன் என்பவரது கடையில் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 40,000 மதிப்பிலான குட்கா பொருட்கள், 15,150 ரூபாய் ரொக்கம், 2 மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மணிகண்டன் அளித்த தகவலின் பேரில் வெளிமாநிலத்திலிருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து கொடுத்த மரக்காணத்தை சேர்ந்த அன்பு தமிழ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் வில்லியனூர் உருவையாறு பகுதி பெட்டிக்கடையில் விற்பனைக்கு வைத்திருந்த ரூபாய் 15,000 மதிப்பிலான குட்கா பொருட்களை வில்லியனூர் போலீசார் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர் ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலய அம்மனுக்கு ரூபாய் 23 லட்சத்தில் பணமாலை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பிரசித்தி பெற்ற வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜை சிறப்பாக செய்யப்படும். அந்த வகையில் இன்று ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை செய்யப்பட்டது. இதனையொட்டி பக்தர்கள் மற்றும் கோவில் தேவஸ்தானம் சார்பில் அம்மனுக்கு ரூபாய் 23 லட்சம் பணத்தில் மாலை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனை ஏனாம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஆர்வமுடன் பார்த்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் 26 எஸ்ஐ பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் அனைத்து எஸ்பிக்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 26 எஸ்ஐ பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான எழுத்துத் தேர்வு மற்றும் அணிவகுப்பு தேர்வு முறை வரும் 22 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கான தகுதி பெற்ற 32 எஸ்ஐக்கள் மற்றும் 183 தலைமை காவலர்களின் பெயர் பட்டியல், பாடங்கள், பாடத்திட்டங்கள் மற்றும் தேர்வு முறை குறித்த விவரங்கள் காவல்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தேர்விற்கு தயாராக இருக்க வேண்டும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புதிய ஜாதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வு நேரம், இடம் பின்னர் தெரிவிக்கப்படும். தகுதி பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் போலீஸ் தலைமையக எஸ்பியிடம் முறையிடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 9.19 லட்சம் இழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உருளையன்பேட்டையை சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் 7,59,430 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். இதேபோல் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 80,000, கோரிமேட்டை சேர்ந்த நபர் 36,000, வில்லியனூர் நபர் 40,194, கிருமாம்பாக்கம் நபர் 3,500 என மொத்தம் 5 பேர் மோசடி கும்பலிடம் 9,19,124 ரூபாய் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
ஜிப்மர் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணிப்பதை கண்டித்தும் புதுச்சேரியில் அலுவலக மொழியாக இந்தியை திணிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் செவிலியர்கள் குரூப் பி சி பணியிடங்கள் நிரப்புவதற்கு டெல்லி எய்ம்ஸ் மூலம் பணியாளர் தகுதி தேர்வுகள் நடத்தக்கூடாது. ஜிப்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ் பேசும் புதுச்சேரியில் அலுவலக மொழியாக இந்தியை திணிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் குமரன், கென்னடி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் விளம்பர அரசியல்தான் நடப்பதாக முன்னாள் கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வரும் 2026ஆம் ஆண்டில் பயணிக்கும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சில வழிமுறைகள் உள்ளது. நடைமுறை என்னவோ அதையொட்டி மத்திய அரசு செயலாற்றும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவேன் என கூறும் திருமாவளவன் போன்றோர் ஆணவ கொலைகளை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றனர். அதற்கான கண்டனத்தை கூறுகிறார்களே தவிர ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனம் வைக்க தயங்குகின்றனர். ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலிமையாக இவர்கள் சொல்வதில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. காவல்துறையினரே கொலை செய்யப்படுகின்றனர். போலீஸ் நிலையத்தில் ஒரு தற்கொலை நடந்துள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது. விளம்பர அரசியல்தான் நடக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசு திட்டத்தின் காப்பிதான் உங்களுடைய ஸ்டாலின். கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர்கள் என்ன செய்தார்கள் என மக்கள் கேள்வி கேட்பதாக தெரிவித்தார். 2026 எலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி, புதுவையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள். அதான் புதுச்சேரியிலையும் என்டிஏ தான், தமிழ்நாட்டிலையும் என்டிஏ தான். திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நேற்றைய தினம் மங்கள வராகிக்கு சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. இந்த யாக வேள்வியினை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதீனம் என்கின்ற ஆதீன குருமகா சன்னிதானமும் அவர்களுடைய சீடர்களும் ஜப்பான் நாட்டிலிருந்து வருகை தந்து இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு உபயமாக ஏற்று நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராமவாசிகள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி சார்பில் புதிய வைப்பு நிதி திட்டம் குறித்து ஊழியர்கள் பிரச்சார நடைபயணம் சென்றனர். புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் புதிய திட்டமாக புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டம் குறித்த பயன்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வங்கி ஊழியர்கள் பிரச்சார நடைபயணம் சென்றனர். வங்கி அலுவலகத்திலிருந்து துவங்கிய நடைபயணம் லெனின் வீதி, திருவள்ளுவர் வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. இதில் வங்கி தலைவர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி உட்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கடற்கரை சாலையில் உள்ள பொதுமக்களுக்கு திட்ட பயன்கள் குறித்த துண்டு பிரச்சுரங்களை ஊழியர்கள் வழங்கினர். புதுவை வசந்தம் சிறப்பு வைப்பு நிதி திட்டம் மூலம் அரசு வங்கிகளிலேயே அதிகபட்ச வட்டியாக மூத்த குடிமக்களுக்கு 7.50% வட்டியும், மிக மூத்த குடிமக்களுக்கு 7.75%, மற்றவர்களுக்கு 7% வட்டி 444 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் உள்ளதாக வங்கி தலைவர் ரத்தினவேல் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஒத்தவாடை வீதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓத்தவாடை வீதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கர காளிக்கு ஆடி மாத 4வது வெள்ளியை முன்னிட்டு 1008 மஞ்சள் நீர் குடத்துடன் நீல நிற புடவை அணிந்து ஊர்வலமாக சென்ற பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கர காளி தேவி ஆலயம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அருள்மிகு மகா பிரத்யங்கர காளிக்கு ஆடி மாத 4ஆம் வெள்ளியில் மஞ்சள் நீர் ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான 1008 மஞ்சள் நீர் குட ஊர்வலத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மனுக்கு பிடித்த நீல வண்ணத்தில் புடவை அணிந்து மஞ்சள் நீர் குடத்தை தலையில் சுமந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு 1008 குடம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கர காளி தேவியின் அருளை பெற்று சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.